வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு பன்னீர் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு 400 கிராம் பன்னீர் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். பொருட்கள் வந்துட்டு சோள மாவு 100 கிராம், அரிசி மாவு வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கஸ்தூரி மேஸ்தி, வெந்தயக்கீரை காஞ்சது கிடைக்கும் இல்லைங்களா, எல்லா கடையிலையும் கிடைக்கும் அது, அப்புறம் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசால், மிளகாத்தூள், உப்பு. இதே தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துடலாம். சோள மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், காரம் வந்து உங்க விருப்பம்தான், கரம் மசால், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கஸ்தூரி மேஸ்தி, மிளகுத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருந்த தண்ணி இருந்தது, அதையே நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இது பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் பன்னீரில் வந்துட்டு அது நல்லா ஒட்டும். நான் இப்போ எல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ண பின்னாடி உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா மாவு தான் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணி மாதிரி பண்ணிடாதீங்க. பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 லெமன் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். பன்னீரெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதம் வந்து புரட்டாசிங்கிறதுனால நான்வெஜ் நாங்கள் அதிகம் சாப்பிடவும் மாட்டோம், நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கோசரம் இந்த ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி வந்து பன்னீர் செஞ்சுருக்கேன். நான் இதில் வந்து ஃபுட் கலரும் நிறைய இதெல்லாம் எதுவும் போடலை, நேச்சுரலாக இருக்க மாதிரி இந்த 65 செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம பன்னீரை போட்டுடலாம். ரொம்ப நேரம் பன்னீரை வேக வச்சிடாதீங்க, மேலே மாவு வந்து ஃப்ரை ஆனால் போதும், இல்லைன்னா பன்னீர் ரொம்ப இதான மாதிரி ஆகிடும். நல்லா மாவு மேலே இருக்க கோட்டிங் இருந்தால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 3 மினிட்ஸில் எடுத்துருங்க. நம்மளோட பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வீட்டில் எந்த கலரும் இல்லாமல் வீட்டில் நம்ம ரெடி பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் நல்லா ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். இது வீட்டில் நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.